சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வேலையில்லாத இளைஞன், படிக்கின்ற இளம்பெண், எவ்வளவு முக்கியம் தெரியுமா அவளுக்கு அந்த படிப்பு? ஆனாலும் காதல். அவங்க இப்பவே அடிக்கிறாங்க மேம். இது கூட்டு போனா அவனுக்கு சாகடிடி. அவன் எதை பண்றான்? என்ன பேரு உங்களுக்கு? கதிரவன் மேடம். கதிரவன். நீங்க? ரஞ்சனா தேவி மேம். என்ன பண்றீங்க ரஞ்சனா? நான் ஏஆர்எஸ் காலேஜ் இன்ஜினியரிங் பண்றேன் மேம். எந்த வருஷம்? ஃபர்ஸ்ட் ஏஆர் இன்ஜினியரிங் காலேஜ் போனேன் மேம். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்போக்கன் கிளாஸ் போனேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் போயிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்ப மறுபடியும் விஆர்எஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். எப்படி இன்ஜினியரிங் பண்ணணும்னு ஆசை வந்தது உங்களுக்கு? எல்லாரும் அது ஆரம்பத்திலே இருந்துச்சு மேம். இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்பா அம்மா தான் படிக்க வச்சாங்க? ஆமா மேம். வீட்டுல வேற யாரெல்லாம் படிச்சிருக்காங்க? இல்ல நான் மட்டும்தான் மேம் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க பொண்ணு இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணும்னு. சரி, அப்புறம் எப்படி போறது உன்னோட கோர்ஸ்? இப்ப ஃபர்ஸ்ட் இயரா? ஃபர்ஸ்ட் இயர் மேம். முடிக்கணும்ல? இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? இன்னும் 3 years இருக்கு மேம். அப்புறம் இன்ஜினியர் ஆகணும்ல? உன்னோட கனவா உன் குடும்பத்தோட கனவா? ஆக்சுவலி அப்பா அம்மா கனவு. அப்பா அம்மா கனவு எவ்வளவு பெரிய விஷயம். பொண்ணை கல்யாணம் பண்ணி எங்கேயாவது கொடுத்துடணும், நம்ம பொறுப்பை முடிச்சிடணும்னு நினைக்காம உன்னை என்ஜினியர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? உனக்காக மட்டும் இல்லாம மத்த பெண்களுக்காகவும் நீ படிச்சிருக்கணும். அப்பதான் பெத்தவங்களுக்கு ஓ இவங்க பொண்ணை படிக்க வச்சாங்க, அவ நல்ல நிலைமையில இருக்கா, நல்லா படிச்சு பெரிய ஆளா இருக்கா, குடும்பத்தை பாக்குறா, கௌரவமா இருக்கா, அப்படி நினைக்க தோணும்ல? நீ என்ன பண்ண? லவ் பண்ண மேம். தேவையாகண்ணா அவசரப்படுறீங்களே எப்படி? கதிரவன் நீங்க என்ன பண்றீங்க? நான் டிப்ளமோ முடிச்சேன் மேடம். விழுப்புரத்தில் ஒர்க் பண்ணேன் மேடம். டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியர். சரி. விழுப்புரத்தில் ஒர்க் பண்ணேன் மேடம். லவ் பண்ணேன் மேடம். எப்படி உங்களை பாத்தீங்க? ஒரே ஊர் மேடம். சரி. லவ் பண்ணி வீட்டுல தெரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் திருப்பதியில போய் மேரேஜ் பண்ணோம். கதிரவன் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், நம்ம மேரேஜ்க்குலாம் அப்புறம் போவோம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறாங்க, ப்ரொஃபஷனல் காலேஜுக்கு அனுப்புறாங்கன்னா அவங்க வீட்டுல வேற யாரும் படிச்சது இல்ல, அந்த குடும்பம் எவ்வளவு கனவு கண்டிருக்கும், எவ்வளவு முக்கியம் தெரியுமா அவளுக்கு அந்த படிப்பு? அந்த படிப்பறிவு அவளுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அதை இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்களே. நீங்க அப்படி டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது, நீ டிஸ்டர்ப் ஆகவும் கூடாது. என்னோட பாயிண்ட் என்ன தெரியுமாம்மா? காதலிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க லைஃப்ல செட்டில் ஆகணும். இப்போ 8 வயசு 10 வயசு 12 வயசுல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க அந்த காலத்துல. ஏன்னா அந்த வயசுல இருந்து அட்ராக்ஷன் வந்துடும். ஒருத்தன் மேலதான் அந்த அட்ராக்ஷன் வரணும், ஒருத்தி மேலதான் அட்ராக்ஷன் வரணும்னு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த பசங்களோட வாழ்க்கையே அதோட முடிஞ்சிடும். படிப்பறிவு இருக்காது, வீட்டுக்குள்ளேயே கடந்து அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன தேர்ந்து அவங்க வாழ்க்கை அவங்க கையில இருக்காது.
அவங்களுக்கு அந்த தேர்ந்தெடுக்கிறது உரிமையே அவங்கள்ட்ட இருந்து பறிக்கப்படுறது. அது இருக்க கூடாதுன்னு எவ்வளவு பேர் அதுக்காக போராடி இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் பெண்கள்ட்ட இருந்து அந்த தேர்ந்தெடுக்கிறது உரிமைய பறிக்க கூடாதுன்னு. அப்ப நம்ம இவ்வளவு போராடும் போது பெண் குழந்தைகளும் பெண்களும் என்ன பண்ணும்? பொறுப்பா நடந்துக்கணும். புரியுதாம்மா நான் சொல்றது? வசதியான குடும்பமாப்பா நீ? என்ன பண்றாங்க உங்க அப்பா? அப்பா வந்து சுகம் இல்ல சிசிஎஸ்எம் ஆகுறாரு மேடம். எத்தனை பேர் நீங்க வீட்டுல? 2 பேர் தான். நீங்களும் அண்ணனும். அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சா? அண்ணன் இல்ல மேடம். இன்னும் கல்யாணம் ஆகல. என்ன அவசரம் அப்படி உனக்கு? இந்த மாதிரி நீ சொல்றல்ல பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நீங்க இன்னும் பொறுப்பா நடந்துக்கணும். நீங்க என்ன பண்ணிடுறீங்க? இந்த மாதிரி காதலிச்சிடுறீங்க, ஜாதி பிரச்சனை அது இது சொல்றாங்க. அவங்கள சேர்ந்து ஒரு சமூகம் இருக்கு, உங்களை சேர்ந்து ஒரு சமூகம் இருக்கு. உங்க 2 பேரோட ஒரு சுயநலத்துக்காக, உங்களோட ஒரு ஆசைக்காக எத்தனை பேர் இதுல அடிபடுறாங்க யோசிச்சு பாருங்க. இந்த பிரச்சனை வந்து உங்களோட முடிஞ்சு போனா சரி, அப்படி இல்லையே. அது எந்த அளவுக்கு போறது? ஒரு அரசாங்கம் வந்து இன்டர்ஃபியர் பண்ண அளவுக்கு போயிடுறது. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? டிப்ளமோ சிவில் முடிச்சு மேடம். இன்னும் வேலை ஆகல? இல்ல வேலை ஒர்க் பண்ணிருந்தேன் மேடம். பிரச்சனைனால போல. பாத்தியா, இந்த பிரச்சனையெல்லாம் நின்னு போராடுறதுக்கு, ஃபேஸ் பண்ணறதுக்கான சக்தியும் அதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்றது குவாலிஃபிகேஷனும் இருக்கணும். நீங்க 2 பேரும், நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேமா, நான் இந்த கம்பெனியில வேலை பார்க்குறேன், நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், எனக்கு என்னோட லைஃப்ல எனக்கு என்ன தேவைன்னு முடிவெடுக்கிறது பக்குவம் எனக்கு இருக்கு, நான் இதுதாம்மா பண்ண போறேன், நீ சொல்லணும், நீங்களும் சொல்லணும். உங்க வீடு வசதியான வீடாமா? அப்பா பைய வைக்கிறாரு. என்ன விற்கிறார்? விவசாயம் பாக்குறாரு. விவசாயம். எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் சீட் வாங்கியிருப்பாரு, எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாரு, எவ்வளவு கனவு கண்டிருப்பாரு, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும். நீங்களே சொல்லுங்க, நான் என்ன சொல்லி உங்க வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு நான் சமாதானம் சொல்றது? சொல்லு, எந்த வகையில நீங்க பண்ணது நியாயம்? மத்த பெண்கள் அவங்களுக்கு நம்ம பண்ணறது தப்புனால, நம்ம பொறுப்பா நடந்துக்காம இருக்கிறதுனால மத்த பெண்களுக்கு அவங்க உரிமை அவங்கள்ட்ட இருந்து பறிக்கப்படுறது. இப்போ ஒன்னால அந்த ஏரியால இருக்கிற 4 பெண் குழந்தைகளை காலேஜுக்கு அனுப்பாம கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஒண்ணு உதாரணம் காமிச்சு. ஆனா நீ படிச்சு ஒரு கலெக்டரா இருந்தியானா, ஒரு என்ஜினியரா இருந்தியானா என்ன சொல்லுவாங்க? உங்க அப்பா பேர் என்னமா? ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன் மகள் வந்து என்ஜினியரிங் படிச்சா, அவ நல்ல வேலையில இருக்கா, குடும்பத்தையே காப்பாத்துறா, அவளை மாதிரி நானும் படிக்க வைக்கணும் என் மகளைன்னு இன்னும் ஒரு தகப்பன் யோசிப்பான். சரி, அப்பா அம்மா வர சொல்றேன், உனக்காக நான் என்ன பேசணும் சொல்லு. நான் போக மாட்டேன் மேம் அவங்க கூட. அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ நம்ம பிள்ளைய நம்ம இப்படி படிக்க வச்சோமே, இப்படி பண்ண நினைச்சோமே, இப்படி பண்ணிட்டாலே, துரோகம் பண்ணிட்டாலே, குடும்ப மானத்துக்கு எடுத்துட்டாலேன்னு அவ்வளோ அடங்க இருக்கும். பெத்தவங்க இழிச்சு வாங்க இல்ல? அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் நீங்க வளர்ந்து பெரிய ஆளாவீங்க, 12th படிப்பீங்க, 12th முடிச்சு கஷ்டப்பட்டு நாங்க சீட்டு வாங்கி கொடுப்போம் உங்களை. எங்க இதெல்லாம் பார்க்காம பெத்தவங்க வந்து அவங்க உங்களுக்கு எதுவும் செஞ்சுக்காம எல்லாம் பிள்ளைங்களுக்காக செய்வாங்க. தலையை தூக்கினோன்னு ஆரம்பிச்சிடுவீங்க. நான் தான் உங்களை கும்பிடணும். பொண்ணை படிக்க வச்சிருக்கீங்கல்ல. கூலி வேலை செய்யற சாமி நானு. ஃபர்ஸ்ட் ஏஆர்ல படிக்க வச்சாங்க கப்பியாம்புலியூர்ல. இங்கிலீஷ் வரலன்னு வந்துருச்சு. திருப்பி நாங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்க வச்சோம் 5000 கட்டி. திருப்பி கம்ப்யூட்டர் டைப்புக்கு அனுப்பணும். படிக்கணும்னு தான் எங்களுக்கு எண்ணம். இது வந்து கல்யாணம் பண்ணி போக கூடாது, நாங்க வீட்டுல வச்சு புடணும்னு எங்களுக்கு எண்ணம் கிடையாது. இது படிக்கணும்னு தான் எங்களுக்கு எண்ணம் மேடம். நாங்கெல்லாம் படிக்கலையே, நீங்க படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு ஒரு ஆபீசரா வரணும், அதான் மேடம் எங்க ஆசையே. இது வந்து எங்களுக்கு சோறு போடணும்னு எண்ணம் இல்லை மேடம். எங்கன்னா கோயில கூட பிச்சை எடுத்துக்கிட்டு நாங்க சாப்பிட்டு வந்துடுறோம். இது படிக்கணும். சின்ன எங்களுக்கு 2 பொண்ணு தான், எனக்கு பையன் செத்து போச்சு. இது படிக்கணும். இது வந்து ஒரு ஆபீசரா வரணும். புருஷனுடைய தயவுதாசன் இல்லாம 10 ரூபாய் சம்பளம் வாங்கி சாப்பிடணும். உங்க அம்மா சொல்றது ரஞ்சினி, உங்க அம்மா சொல்றது கரெக்ட் தானே?
என் பொண்ணுக்கே தெரியுங்க Correct நாலாவது தானேம்மா? leave இருக்குமா, அவங்கள பாரு அவங்கள பாரு. தூங்கும் போது எழுப்பி தொட்டு முத்தம் கொடுத்துட்டா கொல்லிக்கு போவாரு போகும் மேடம் சாமி. வயலுக்கு. எனக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது, 2 பொண்ணு தான் ஐயா. 2 பொண்ணு தான். என்னை பார்க்கணும், பங்காளி எல்லாம் எனக்கு தாவி இசுக்கமா. என் தம்பி, சொந்த தம்பி ஒரு தம்பி. நாங்க இன்னமும் அவன் என்ன வந்து எங்க அசிங்கமா அப்பா பேசுறான். எங்க அம்மா என் தம்பி எங்க இவங்க நான் சொந்த யார்கிட்டயும் தம்பி சொந்தக்காரங்க யாருக்கிட்டயுமே நாங்க யார்கிட்டயும் சொல்லாம சொல்லுங்க. ஊர் ஊரா யார்கிட்டயும் சுத்துறோம் சொல்லுங்க. மேடம். நாங்க நாங்க 3 பேருங்க. என் வீட்டுல பொண்ணு உழ வச்சு 12வது நாங்க படிக்குது. 6 நாள் ஆகுது. அந்த பொண்ணு இன்னைக்கு 4 நாளா ஸ்கூலுக்கு போகுது. எங்க கூட நாங்க டவுனா வச்சு சுத்துறோம். இப்ப அந்த பொண்ணு அங்க அழுதுன்னு உட்காந்துருக்கு ரஞ்சினி, மேடம். யோசிச்சு பாருமா எவ்வளவு கஷ்டமா அவங்களுக்கு. நான் போல மேம் அவங்க கூட. ஏம்மா சொல்லு, நான் போல மேம். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு வாட்டி இதுக்கு என்னாச்சு சொல்லு, விவரமா சொல்லு என்கிட்ட. ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு வாட்டி போனேன் மேம். அப்பவே இவங்க எல்லாம் சேர்ந்து ம் தாலையெல்லாம் அவுத்துக்கிட்டாங்க மேம். ம் அவுத்ததுக்கு அப்புறம் தான் மேம் வீட்டுக்கு வந்தேன். ம் அதுக்கப்புறம் வந்து சமத்தியா அடிச்சு நீ அது கூட யார் மேம், இவங்க தங்கச்சி வீட்டுக்கார மேம் ம் அடிச்சு என்னென்னமோ பண்ணாங்க மேம். ம் நான் என்ன செஞ்சேன் சாமி, பெத்தவன். நான் ஒண்ணுமே கேட்கல. என் என்ன பொண்ணு அது செஞ்சாங்க? 2 வருஷம் படிக்க வச்சேன். ஓ அனுப்பவே போயிட்டா. மேடம் இந்த பொண்ணு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு அவன் எங்க எங்களுக்கு பொண்ணை தெரியாது. அசிங்கப்படுத்தணும்னே பண்றான் மேடம். இந்த பொண்ணுக்கு 11வது லாஸ்ட் அசிங்கப்படுத்தணும்னே எக்ஸாம் செய்றான். லாஸ்ட் பரீட்சை எக்ஸாம் எழுதிட்டு இது எல்லா 11வது. பசங்களும் வீட்டுக்கு வரும்போது இந்த பொண்ணை மட்டும் அவன் இட்டுன்னு போயிட்டு இருக்கான் மேடம். அப்புறம் 4-5 நாள் தேடி கண்டுபிடிச்சு எங்களை இட்டுன்னு 11th வந்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் எல்லாம் கல்யாணம் பண்ண வருது வேண்டிய வயசாமா? என்னம்மா சொல்ற நீ? வயத்தெரியறதுமா, எனக்கே வயத்தெரியறது உன்னை பார்த்தா. படிக்கிறது பிள்ளைங்களை ஏன்பா இப்படி கெடுக்குறீங்க? அவங்க பெத்தவங்க எல்லாம் வாழ வேண்டாமா ஊருக்குள்ள? 11வது படிக்கும் போது இந்த புள்ளை இட்டுன்னு போயிருக்க. நீ ஏற்கனவே இது பண்ணது தெரியும், உன் இருங்க மூஞ்சில இருங்க, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க பூட்டி வச்சாங்களா வீட்டுல? படிக்க வச்சாங்கல்ல? ஏன்பா அப்படி கெடுக்குறீங்க? பாத்தீங்களா அவங்கள எவ்வளவு கஷ்டத்துல கூலி வேலை செஞ்சு படிக்க வைக்கிறாங்க புள்ளைய. 11th படிக்கும் போதே நீ இட்டுன்னு போயிருக்க. அதுக்கு பிறகு டிசி வாங்கி போய் கடலூர் மாவட்டத்துல கொண்டு போய் திருப்பி +2 கொண்டு போய் சேர்த்தேன். பட்டாம்பாக்கம் போர்டிங்ல சேர்த்தேன். உங்க அப்பாவோட காலடியில கிடக்கலாம் நீ. மாசம் அவங்க 1000 ரூபாய் பண்ணதுக்கு தெரியுமா உனக்கு? அம்மா அம்மா எந்த தகப்பனா இருந்தாலும் போறேன்டி நீ படிச்சதுன்னு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருப்பாரு. மாசம் 900 ரூபாய் சாப்பாடு அப்புறம் fees ஏஆர்ல மேடம். கவுன்சிலிங் கொண்டு போய் சேர்த்தம்மா. அங்க 2 மாசம் காலேஜ் போச்சு. அப்புறம் என்ன பண்ணி, இங்கிலீஷ் எனக்கு வரல, நான் வந்து போக மாட்டேன்னு. சரி புள்ளி அடிச்சு மிரட்டினா வீணாயிடுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு திருப்பி போக்கன் இங்கிலீஷ் படிக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து 2 சார் வந்து கிளாஸ் எடுத்தாங்க இண்டிமிஷன் ஹாஸ்பிட்டல். அங்க கொண்டு போய் 5000 ஃபீஸ் கட்டி அங்க டெய்லி 40 ரூபா பஸ் கொடுத்து அனுப்பிச்சுன்னு. அப்புறம் இந்த வருஷம் மே மாசம் என்ன பண்ண, எம்மா ஒரு நல்ல ஒரு முடிவாயிடு சாமி, எனக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது, நீ தான் எனக்கு, நான் இருக்கும்போதே நீ படிச்சு நல்ல வாழ்க்கைக்கு போயிடு, எனக்கு பின்னாடி உனக்கு வாரிசு யாரும் கிடையாதுமா, நீ என்னம்மா படிக்க போறேன்னு. நான் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க போறேன், நான் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்க போறேன், அப்ளிகேஷன் போட்டுருந்துச்சு. அது மாரி நான் கடலூர் ஒரு அப்ளிகேஷன், விழுப்புரம் ஆர்ட்ஸ் காலேஜ் ஒரு அப்ளிகேஷன் போட்டேன். விழுப்புரம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்து கவுன்சிலிங் போகும்போது இது எங்கள் பொண்ணுக்கிட்டே யாரோ ஒருத்தர் சத்தம் போட்டுருங்க, என்னம்மா நீ ஏற்கனவே இன்ஜினியர் படித்தேன், இன்ஜினியருக்கு நம்ம இங்கே எதுக்குமா வந்து காப்பாற்றணும் கிடக்குறேன்ன பிறகு. அப்புறம் என் பொண்ணு என்ன பண்ணிச்சு, அந்த பிஏ இங்கிலீஷ்க்கு நாங்கள் கேட்டோம். பிஏ இங்கிலீஷ் கொடுக்க போகிற அட்மிஷன் பண்ணுற நேரத்தில் என்ன பண்ணிச்சேன், அப்பா பிஏ இங்கிலீஷு கஷ்டம் தான், நான் இன்ஜினியரே படிக்கிறேன்பா, வாப்பா நாளைக்கு காலையில் இது விஆர்எஸ்ல கொண்டு போய் சேர்த்துருப்பா, ஆனால் என்னை இட்டுன்னு வந்துட்டுங்க காலேஜ். ரஞ்சனாதேவி அப்படி நடந்ததா? நடந்துச்சு நடந்ததா இல்லையா? நடந்துச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி பேசுது மேடம். படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஏன் உங்களை இதெல்லாம் பண்ண வைக்கிற? ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுது, அம்மா நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இவங்க கஷ்டம் தான், இன்ஜினியரிங் ஒன்னு தான், நான் அங்கேயே வந்து விஆர்எஸ்ல கொண்டு போய் படிக்கிறேன். 31ஆம் தேதி விஆர்எஸ்ல கொண்டு போய் அட்மிஷன் பண்ணி என் பொண்ணு நல்லா தான் அம்மா போயின்னு 10 நாளா. இந்த தம்பி எவ்வளவு தான் செலவாச்சுங்க? எனக்கு இப்போ வந்து போன வருஷம் 50,000 செலவு பண்ணுங்கம்மா. அம்மா என் பொண்ணு படிக்கணும்மா, நான் வந்து என் பொண்ணு 4 வருஷம் அது படிக்கட்டும், அவன் நினைக்கணுங்க. என் பொண்ணு படிக்கட்டும், என் பொண்ணு என்ன விருப்பப்படுத அதுவே நான் செய்யறேன். 4 வருஷம் பெத்தவங்கள கழிச்சு பத்தி என் யோசிக்கிறதே பொண்ணு என்ன இல்லப்பா. விருப்பப்படுத அதுவே செய்யறேன் மேடம். என் தம்பி என் மானத்தை காமந்து பண்ண மேடம். மேடம் நான் அந்த ஊர்ல வேற நடமாடணும் ஒண்ணு மேடம். இந்த பாப்பா கல்யாணம் பண்ணிக்காம நாங்க வச்சு வீட்டுல நான் வட்டி பூட்டிய வைக்க போறோம். இது வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும். புருஷனுடைய எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல தயவு மேடம், ஆம்பளை பிள்ளை அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு. புருஷன் சம்பாதிச்சு அவங்க சொல்ல இருப்பா. உட்கார கூடாது. அந்த அம்மா சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா சொல்லு நீ. இந்த தம்பி நல்ல எண்ணம் உள்ளவர் அந்த நீ படி இந்த ரஞ்சனா. தம்பிய நீ படிச்சு அம்மா. முடிச்சிட்டு கூட நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ஏற்கனவே 11th இட்டு போடாருன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இந்த தம்பி எனக்கு இந்த யாருன்னே தம்பி தெரியல. முகத்தை இல்ல நாங்க நானும் இன்னைக்கு தான் பார்த்தது, மேடம் என் பொண்டாட்டியும் பார்த்தது. இல்ல நான் எனக்கு முகம் தெரிஞ்சிருந்தா என் பொண்ணுகிட்ட ஏன்பா போன வந்தேன்னு அப்பயே நான் ஆரம்பத்திற்கு எடுத்து திட்டம் பண்ணிருப்பேன். இன்னைக்குதான் பாக்குறேன் இந்த தம்பி முகத்தை. நான் என் குடும்பத்தை இவ்வளவு நாங்க அசிங்கப்படுத்த இன்னமும் எங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாம ஊர் ஊரா சுத்தி வரோம். யார்கிட்ட சொல்லுங்க. நாங்க 3 பேரே நைட்ல எழுந்து அழுவுறது. இப்ப எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஆசை தீந்து போச்சுன்னா அவ்வளவுதான், அப்புறம் ஆரம்பிச்சிடுவாங்க.
கண்ணை கசக்கிட்டு வயத்துல புள்ள கையில புள்ள வந்து நிக்க வேண்டியதுதான். அப்ப தோணும் பேசாம நம்ம இன்ஜினியரிங் படிச்சு பெரிய ஆளா இருக்கலாமே, புருஷன் தயவுல உட்கார தேவை இருந்திருக்காதேன்னு உங்க அம்மா சொல்ற மாதிரி. உங்க பையன் தான் அந்த பொண்ணை 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து துரத்திட்டு இருக்கான். இன்ஜினியரிங் படிக்கிறது பொண்ணு. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க தெரியுமா? நீங்க என்ன பண்றீங்க? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் மேடம். பஜாஜ் ஷோரூம் வச்சுருக்கேன். ஜனவரி 9 தான் ஷோரூம் ஓப்பன் பண்ணேன். ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஷோரூம் இப்போ நல்லா டெவலப் பண்ணி நல்லா ரன் பண்ணி இருந்தேன். நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் 15 மேரேஜ் எனக்கு. இந்த டைமில் இந்த மாதிரி பண்ணிட்டோம். குடும்பத்தை பத்தி யோசிக்க வேண்டாமாப்பா? எவ்வளவு பேருக்கு பதில் சொல்லணும் அவங்க? என்ன சொல்றான்? திரும்ப இல்ல, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். சரி தம்பி, என்ன இப்படி பேசுற பாட்டா? நீ சொல்ல, உன்னோட பாயிண்ட் சொல்ல. நீ செஞ்சது எந்த வகையில நியாயம்? மேடம் மாசப்பட சேர்த்து வைக்கணும் மேடம். 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது பொண்ணு நீங்க கூட்டிட்டு போவீங்க, சேர்த்து வைக்கணுமா? நியாயமா? அப்புறம் ஏன் பண்ண? இந்த பொண்ணு வேணும் கேக்குறியே, அந்த பொண்ணு படிக்கிறது பொண்ணு, அவளை எப்படி இப்ப கட்டி கொடுக்கறது உனக்கு? சரி, நீ என்ன சாதிச்சிருக்க லைஃப்ல? காலேஜ் படிச்சா உன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு காசு வச்சிருக்க? இந்த பொண்ணை எப்படி காப்பாத்துவ நீ? அவளை படிக்க வைப்பியா? இப்ப கையில எவ்வளவு இருக்கு காசு? 60 rupeesல எவ்வளவு நாளைக்கு சாப்பாடு போடுவ அவளுக்கு? சிட்டியில வாடகைக்கு வீடு எடுக்க முடியுமா? அட்வான்ஸ் காசு இருக்கா? எப்படி இந்த புள்ளைய காப்பாத்துவ? உன்னால தனியா ஒரு ஆளா அந்த பொண்ணுக்கு ஒரு நேரம் கூட சாப்பாடு போட முடியல. அப்புறம் நீ எப்படி அவளை காப்பாத்துவ? எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், அடம் பிடிக்கிற, எனக்கு அந்த பொம்மை தான் வேணும் கேக்குற மாதிரி. சரி, 2 பேரும் வேண்டாம், நீங்க 2 பேரும் தனியா போய் எப்படி வாழ்வீங்க சொல்லுங்க? சொல்லு, இப்போல இருந்து சொல்லு. இப்ப வெளியே போற, எப்படி இந்த பிள்ளைய வச்சு காப்பாத்துவேன்? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன்ப்பா. காதல் பண்ணது தப்பு நான் சொல்லல, ஆனா அவ படிப்பு முடிக்கணும் முதல் விஷயம். அடுத்த விஷயம், நீ லைஃப்ல செட்டில் ஆகணும், நல்லா சம்பாதிக்க ஆரம்பி. 2 குடும்பமும் உங்களை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வற்படுத்தாது. நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகி லைஃப்ல செட்டில் ஆனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பாங்க. பண்ணுவீங்கல்ல? நானே பண்ணி வைக்கிறேன் மேடம். பண்ணுவீங்கல்ல? 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 மேடம், இந்த பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு இது என்ன விருப்பப்படுதோ நாங்க செய்யறோம். வேற இந்த என்ன பொண்ணை வேணும்? வச்சிருந்தாங்கன்னா சாட்சி. வீட்டுல நாங்க பூட்டு சாட்சி அதுக்கு. நீங்க உங்க தலைமையில பண்ணுவீங்க. எங்க சார் இத பாருமா, உன்னை பெத்தவங்க ரொம்ப விவரமா பேசுறாங்க, அவரை பெத்தவங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அண்ணன் அப்பா ஸ்தானத்துல இருந்து பேசலாம். இப்படி ஒரு அண்ணன் கிடைப்பானா உனக்கு? 2 பேருமே அம்மாவும் அப்பாவும் விட்டு கிடையாது செய்ய மேடம். திங்கக்கிழமை திருவண்ணாமலை இருக்காங்க சொல்லி சஜஷன் வச்சு திருவண்ணாமலை போயிட்டு நான் காலையில 3 மணிக்கு வந்தேன். திருப்பி செவ்வாய்க்கிழமை காலையில 3 மணிக்கு வந்து செவ்வாய்க்கிழமை பையன் நீ எப்படியோ போட்டுன்னு அவங்க விடலாம், விட்டாங்களா? உன்னை தேடித்தானே வந்திருக்காங்கப்பா. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட வேலையை 7 மணிக்கெல்லாம் நான் போயிட்டேன். அதெல்லாம் பேசக்கூடாது. போயிட்டேன். வீட்டுல இந்த பாப்பா தான் வந்திருக்கு. வீடு தேடி இங்க வந்திருக்குதுங்க. அந்த ஏரியால ஒரு 5 லேடிஸ் என்ன சொன்னாங்க மேடம். சார் அப்படியாப்பா? அங்க போனியா? இவன் அந்த கூட்டு ரோட்ல இருந்து இறங்கி நடந்து போய் கூட்டு வந்துக்கிறான். அம்மா ரஞ்சனா, அங்க போனியா? ஃபோன் பண்ண மேம். போலியா நீ? நான் போனேன் மேம். இந்த மாதிரி கூட்டு ரோட்ல இருக்கேன். இவங்க என்ன சொன்னாங்க மேம், இவங்க ஆள் வச்சு அடிச்சிருவேன். ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்குது மேம். என்ன ஏன் இவரே கேப்பாரு மேம், தங்கச்சி கிட்ட அடிக்கடி அந்த பையன் யாரு சொல்லு சொல்லு காட்டு எல்லாம் சொல்லுவாங்க மேம். ஏன் கேட்க மாட்டாங்களா பெத்தவங்க? விட்டுடுவாங்களா? சரி நீ யார வேணா லவ் பண்ணிக்கோமான்னு பேசாம இருப்பாங்களா? தங்கச்சி சொல்லுவான் மேம். சரிம்மா, கேட்டது தப்பா? நம்ம இன்னைக்குதான் பாக்குறோம் மூஞ்சல. இவங்களே சொன்னாங்க மேம், என்ன அடிச்சு முடி இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. அடிச்ச பிறகு இவங்களே சொல்றாங்க அந்த பையனை நான் பீஸ் பீஸா ஆக்கிடுவேன். அப்படி நல்லா ஆல் சப்போர்ட் இருக்கு மேம். என்னோட தீர்ப்புல எல்லாமே ஆல் சப்போர்ட் இருக்கு மேம். யாருக்கு இருக்கு? அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சும்மா இருந்துடுவாங்களா?
அம்மா, இவங்க அண்ணனே மேம் எத்தனை வாட்டி வீட்டை விட்டு துரத்திருக்காங்கன்னு கேட்க யாரு? சொல்லுங்க. என்னோட விஷயத்துல நமக்கு என்ன யாரு? ஆகுதுன்னா? வீட்டை விட்டு நான் துரத்திருக்காங்க. யார துரத்தி இருக்காங்க? அவனே துரத்துவாங்க மேம். அது எங்க- இவங்களுக்குள்ள வீட்டு என் விஷயத்த வச்சு வீட்டை விட்டு துரத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க. இவங்க என்ன மறக்க சொல்றதுக்காக சரக்கு ஊத்தி கொடுத்திருக்காங்க மேம். சரி ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஐயோ பெத்தவங்க அவங்க வந்து எப்பயாவது காதலிச்சா போனா இப்ப நமக்கு என்ன சரி காதலிச்சுக்கோமான்னு விட்டுடுவாங்களா? ஏம்மா, இருங்கம்மா நான் பேசட்டும், விட்டுடுவாங்களாமா? இன்னும் இந்த பொண்ணு தேவையில்லாம பேசுது. தேவையில்லாத விஷயம் என்ன இது? அதெல்லாம் வந்ததே தப்பு. விட்டுடுவாங்களா? ரொம்ப ஆனா பாவம் மேடம் அவர் ஒரு நாளைக்கு 50 ஃபோன் பண்ணுவார் எனக்கு. ஆனா வேற அந்த இடத்துல என் இடத்துல வேற யாரும் இருந்தா கலவர மாரி ஆயிடும். கண்டிப்பா வேற மாதிரி ஒரு இன்சிடென்ட் அவ்வளோ நடந்து பொறுமையா நான் பேசுவேன். நான் இருந்திருக்க மாட்டேன். என்கிட்ட அவர் வயசு என்ன மேடம், என் வயசு என்ன மேடம், என் அண்ணன் கூப்பிட்டு அன்னைக்கு ரோட்ல பெரிய நிக்கிறேன், காலை விளாடுறேன் மேடம். இப்ப இந்த பையன் இவளை கூட்டிட்டு போனாங்கன்னா அவளை வச்சு காப்பாத்துறதுக்கான இது இருக்கா அவன்கிட்ட? எதுவுமே இல்லை மேடம், ஒண்ணும் கிடையாது மேடம். சர்டிஃபிகேட் ஃபுல்லா மிஸ் பண்ணிட்டான். ஏன்டா இருக்கு சொன்னாங்க, எல்லாமே மிஸ். இப்போ மேடம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில அவருக்கு 5 மணிக்கு எங்களை எழுப்பிட்டு கழனிக்கு போகும்போது ரஞ்சனான்னு எழுப்பி அம்மான்னு எழுப்பிட்டு இந்த பொண்ணு எழுந்திருக்கல, பெட்ஷீட் திறந்து பார்த்துட்டு முகத்தை பார்த்து அது காலை தொட்டு முத்தம் கொடுத்துட்டு போறாரு மேடம். இவரு அதெல்லாம் கொடுத்துட்டாரு அவனுக்கு. 8 அந்த திமிரு மணிக்கு ஓடி அவனுக்கு. போச்சு. நான் ஆம்பளை பிள்ளை இல்லைனால 2 பொம்பளை பிள்ளைங்க நான். நம்ம பிள்ளைய நம்ம அடிச்சா இந்த டவுன்ல நம்ம வாடகை வீட்டுல நம்ம பிள்ளைங்க நமக்கு யாரு பின்னாடி யார் வாரிசு? நம்ம பிள்ளைக்கு யார் ₹1 செலவு பண்ணும்? அவ தலையில இது என்ன பண்ண முடியுங்க? கஷ்டப்பட்டோம், சீரழிஞ்சு போட்டோம், அப்பதான் தெரியும். மேடம் அந்த பொண்ணு எங்க வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மேடம். அந்த பொண்ணு படிச்சு 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வர சொல்லு மேடம். அவளுக்கு அந்த புத்தி இல்லையே. நான் செத்தா கூட அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த பொண்ணு படிச்சிடுச்சு, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிடுது, ஒரு பட்டதாரி முடிச்சிடுச்சு இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் நான் செத்தா கூட பிரச்சனை இல்லை மேடம். நீங்க எப்படி சொல்றீங்கன்னா இன்னைக்கு இது பேசும் மேடம், இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இது பேசும் மேடம். நாளைக்கு இது கஷ்டம், ஒரு குழந்தை தூக்கி தோல்ல போட்டுன்னு ஒன்னு வயிற்றுல வச்சுன்னு இது கஷ்டப்படுறது எங்களால பார்க்க முடியாது மேடம். நாங்க தான் செத்து தொலையும், நாங்க தான் அழுது மடியணும். இதுக்கு மேல நாங்க இன்னும் அழுது மடியணும். பெத்தவங்க சரி எப்படியோ போட்டுன்னு விடவும் முடியாது, அது சொன்னா கேட்கவும் கேட்காதுன்னா என்ன பண்ணுவாங்க? நல்லதுக்கு தானே எடுத்து சொல்றாங்க. நான் எழுதி கூட கொடுத்துட்டு போறேன் மேடம். இந்த பொண்ணை படிச்சு முடிச்சுட்டு நீங்களே கூட உங்க கல்யாணம் தலைமையிலே நான் பண்றோம் மேடம். இது எங்களுக்கு தேவை, இது படிக்கணும், இது லைஃப்ல வந்து ஒரு நல்ல நிலைக்கு அவங்க கேக்குறது நியாயமான விஷயம்மா. ஏமா உனக்கு புரிய 4 மாட்டேங்குது? வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏம்பா ஒரு நல்ல நிலைக்கு சொல்லு. வரணும். மேம் நான் ஓப்பனா சொல்லுங்க மேடம், எனக்கு இந்த பொண்ணு தான் மேடம் வேணும், வேற எனக்கு யாருமே தேவையில்லை மேடம். எனக்கு வேண்டாப்பா, ஆனா அவ படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. அவங்க அப்பா அம்மா சொல்லுங்க மேடம், 4 வருஷம் கொடுக்க சொல்லு. நான் 4 வருஷம் அவங்க ஒத்துக்குன்னா நான் செஞ்சு தரேன். கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க மேடம். இவங்க வந்து ஜாதி மாதிரி தான் பேசுறாங்க, பெத்த சந்தோஷம் பார்க்க மாட்டாங்க. ஜாதி மதம்லாம் நாங்க பாக்கல. நாங்க நீங்க எழுதி பார்க்க மாட்டீங்க, எங்க வீட்டுல பாப்பாங்க. போறோம். நீங்க இப்போ ஆனா இப்ப எங்க நீங்க அசிங்கம் மேடம் இப்ப ஒரு சொல்றாங்க நிமிஷம் தம்பி, அவ படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? பண்ணிக்கிறேன் மேடம். வாக்கு கொடுத்ததா இருக்கணும். மேம் நான் நம்பல மேடம். நாங்க எழுதி கொடுத்துட்டு போறோம் மேடம். சொல்லுங்க. கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதோட நான் தானே வந்துடும், அவன் காப்பாத்திக்கணும் அவனுடைய திறமைங்க. ஆமா அது அவனுடைய திறமை. டச் இருக்கக்கூடாது. ஆமா நான் வந்து அவனுக்கு 10 ஃபேமிலி கூட டச் பண்ண இருக்கக்கூடாது. மாட்டேன் நான். என் ஃபேமிலி கூட அவன் டச் இருக்கக்கூடாது. டச் இருக்கக்கூடாதுங்க. பரவாயில்லையா? ₹1 கூட நான் தரமாட்டேன் நான். பரவாயில்லையா? ஒரு பாண்டி single பைசா பத்திரத்துல தர கையெழுத்து மாட்டேன். போட்டணும். அப்பா அம்மா அண்ணன் எனக்கு யாருமே இல்ல. அவன் சொல்ல அன்னைக்கே கையெழுத்து போட்டு கொடுத்தோம். இப்ப நான் கல்யாணத்தை பண்ணி மேடம், வச்சிடும். இப்ப நான் எது கொடுக்குறேன். எனக்கு அப்பா அம்மா எங்க அண்ணன் யாரும் வேணாம். இப்ப நான் பாண்டி பத்திரம் எழுதி கொடுக்குறேன். நீ தம்பி நீ மேடம் எனக்கு சீ, நான் அந்த time பொண்ணுக்கு கொடுங்க. அப்பா அம்மா வேணும், தங்கச்சி வேணும், எனக்கு அவங்க என் புள்ள வாழ்க்கை வேணும். வேணும். உனக்கு வேண்டாமா இருக்கலாம், ஆனா அவளுக்கு வேணும். மேடம் அவளை அப்படி விட முடியாது. நீ உனக்கு வந்து அவளை காப்பாத்துறது தகுதி இல்ல. ஏய் தம்பி, சொல்லுமா. மனசு வச்சு எங்களை நீங்க- ரிலீவ் பண்ணி விடு, நான் உனக்கு செஞ்சு தரேன். மேடம் என்ன அப்படின்னு போட்டு அசிங்கப்படுத்திட்டு மேடம் இந்த அளவுக்கு நான் இல்லையா, விட்டது நீங்க பெரிய எல்லாம் தப்புன்னு சேர்ந்து நினைக்கிறேன். நீ உங்க இப்பதான். அப்பாவுக்கு வந்து கொடுத்துரு, நான் எங்க பொண்ணு எங்க ஆரம்பத்துல இந்த பொண்ணு +1 போகும்போது நீ நல்லா இரு. நாங்க அசிங்கப்பட்டுக்கணும் இந்த அளவுக்கு நான் இது விட்டது பெரிய வரைக்கும் தப்புன்னு கேட்டிருப்பேனா? இப்பதான் நினைக்கிறோம். மேடம் சாரே வந்து இவர் புள்ளதான்றது எனக்கு இப்பதாங்க தெரியும். இவரு கூட அந்த பிரச்சனை நான் பார்த்தது. ஆனா இவரு எனக்கு தெரியுங்க, நான் பார்ப்பேன். என் வீடு போலீஸ் ஸ்டேஷன் 3வது வீடு தான். இவரை பார்ப்பேன், நான் நட்டுக்குவேன். அவர் என்ன பார்த்து ஒதுங்கி போவாரு. என் பாவம் தம்பி இப்படி பண்ணானு நான் இது வரைக்கும் நான் கேட்டது அப்பாவும் கிடையாது. பிள்ளையும் இவங்க 2 பேரும் இன்னைக்குதான் அவங்க அப்பாவை வந்து இந்த பொண்ணு போன பிறகு ஒரு சாரை வாரம் போய் என் இவனை பொண்ணை இன்னைக்கு காணான்னு தான் சொல்லிட்டேன். சாரோட பேரு தெரியாது எனக்கு. சரி, இன்னும் நீங்க எல்லாம் கொஞ்சம் பேசாம இருங்க, அவங்க 2 பேரும் பேசட்டும். சரி விடு. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, மேடம் நீ பேசுமா. சொல்லுமா. போல மேம் இவங்க கூட யாருக்கும். இன்னைக்கு இந்த பொண்ணு போக மாட்டேன்னு சொல்லுங்க மேடம். நீங்களே சொன்னீங்க இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பெண்களை மேடம் பாக்குறீங்க. நான் வந்து இந்த என் பொண்ணுக்கு வந்து நான் டெய்லி எங்க போனேன் எடுத்து போனேன் என்னால கேட்டுன்னு இருக்க முடியாது.
ஒரு ஆளுன்னு நியமிச்சாச்சா நான் பண்ணி கொடுத்துறேன். என்னப்பா? நான் நம்ப மாட்டேன் மேடம். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, பெத்தாரு, 10 மாசம் செமுந்து பெத்தாரு, வளர்த்தாரு. தம்பி, அவர் மாமோ மச்சாமோ நான் ரெக்கார்ட் அவர் நம்ப மாட்டாரு. நான் நம்பல, நான் யாரும் நம்பல. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திய, படிக்க வச்சிய, 10 மாசம் செமுந்து 5 நாள் அழுது பெத்திய நீ. தம்பி ஒரு நிமிஷம் ரஞ்சனா, நீ என்ன சொல்ற? முடிவா என்ன சொல்றேன்னு நான் வந்துட்டு ஓப்பனா கேக்குறேன். அப்பா அம்மா வேணுமா நான் வேணுமா? நாங்க நீ என்ன படிக்க வச்சு செலவு பண்ணியா? நீ இப்ப அந்த அதிகாரம் அந்த வார்த்தை கேக்குற? தம்பி நீ நீ ஒரு யாருப்பா செலவு பண்ணிக்கிறியா? first? நீ ஃபர்ஸ்ட் யாரு? நீ யாரு? அதிகம் பேசக்கூடாது. எனக்கு அண்ணனா, நீ யாரு? தம்பியா, சொந்தமா மாமனா, பந்தமா பக்கத்துல மச்சானா? அக்கத்துறா. நான் மொத்தமாக நான் கம்முன்னு அந்த ஊருக்கு நாங்க பிழைக்க வந்த மாதிரி நீ அந்த ஊருக்கு பிழைக்க வந்தோம். உங்க அப்பா ஒரு ஆபீசர்ன்றதுனால நாங்க இவ்வளவு பொறுத்துன்னு போறோம். இன்னைக்கு எங்க இது குடும்பத்தை வரைக்கும் எவ்வளவு எங்க அப்பா அம்மா கிட்ட அசிங்கப்படுத்துறீங்க? நாங்க என் தம்பி பேங்க்ல கேஷியர். நான் சொல்றேன், தங்கச்சி நான் செஞ்சு தரேன்னு சொல்றேன். நான் வேணா அம்மா கிட்ட இது ரெக்கார்ட் வரைக்கும் பண்ணி எழுதி நாங்க கொடுத்து ஒரு போறேன். வார்த்தை கூட நான் செஞ்சு தரேன், நாளைக்கு என் மேல கேஸ் போடுங்க. நம்ம புள்ளைய அசிங்கப்படுத்த கூடாதுன்னு இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா சொன்னாங்க. சுத்தி சுத்தி அழுதுனோம். செத்தப்போ பெரியப்போ தேவையில்லாம அனாவசியமா எங்க குடும்பத்துல தலையிட்டு எங்க குடும்பத்துல 2 தடவை ஒரு விளையாட்டு தடவை கட்டுப்பாடு உங்க அசிங்கப்படுத்தி ஊர்ல என்ன பிரச்சனை நடக்குது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2 பேருமே தெரியுமா? நீங்க நிறைய சென்னை இருக்கீங்க, உங்க அப்பா கிட்ட சொல்லுவாரு. சரி, ஒரு விஷயம் பண்ணுப்பா. இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் செலவழிச்ச காசு பூரா கூட உங்களுக்கு நீ கூட்டிட்டு போய் படிக்கவே அனுப்புறேன். போலாம். இப்ப அவங்களுக்கு செட்டில் பண்ணு. எவ்வளவு காசு செலவழிச்சீங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு? 12th வரைக்கும் இருக்கட்டும், போட்டோம். இன்ஜினியரிங் இவ்வளவு நாள் எவ்வளவு செலவழிச்சீங்க? இப்போதைக்கு நான் 50,000 மாதிரி செலவு 50,000 ரூபாய் இப்ப கூட பொண்ணை குடி தாராளமா. அப்புறம் அது நடந்தது இது நடந்தது பையன் பாத்துக்கல அப்படின்னு வந்து நிக்க கூடாது. உன் தலையில வைத்த மாதிரி அனுபவி. இவ்வளவு சொல்லி கேட்கல நீங்க. அப்புறம் பெத்தவங்களை பத்திய தங்கச்சியை பத்தி நினைச்சு பார்க்காது, விட்டுடு. பெத்தவங்க வேணுமா நான் வேணுமா கேட்டால அப்பாட்ட, இந்த பொண்ணுட்ட கேட்டால நீ பெத்தவங்க வேணுமா அவ வேணும். அவ சொல்றா நீதான் வேணும்னு. ஆனா பெத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு கூட்டிட்டு போ. திருப்பி ஊருக்கு போறது எவ்வளவுப்பா பஸ் டிக்கெட் சார்ஜ்? அவன் வாழ மாட்டான். எங்க வயிற்றுல கொட்டிக்கு நான் ஒரு தடவை 2 தடவை 96 ரூபா. 60 ரூபா வச்சுட்டு கோயம்பேடு டு விழுப்புரம் 96 ரூபா. அவன் வாழ மாட்டாங்க. எங்க ரெண்டு பேத்துக்கு நாங்க ஒரு எறும்புக்கு கூட 198 ரூபாய் வேணும். ஆனா எங்க குடும்பத்தை இந்த அளவுக்கு 200 அசிங்கப்படுத்த பஸ்கார மட்டும் 200 ரூபாய். இந்த மாதிரி ஒரு டீ கேக் பண்ணாங்க. பெத்தவங்க வேணுமா நான் வேணுமா கேக்குறாரு அவரு. எவ்வளவு ஈஸி. 5 நாள் அழுது என் பிள்ளை நான் எப்படி வளர்த்தேன், எப்படி நான் 5 நாள் அழுதுங்க அந்த மேடம். நான் இதை பெக்கிறதுக்கு நான் பெங்களூர்ல 5 நாள் அழுதுங்க வளர்த்தேன். விழுப்புரம் நகராட்சியில. இவரு 5 மாசம் வரைக்கும் தண்ணி குடிக்க முடியாம 5 நாள் வரைக்கும் சுத்தி நிக்கிறேன் நானு. என் பொண்ணு அந்த அளவுக்கு இவரு உங்க பொண்ணுக்கு திட்டுங்க, அவரை ஏன் திட்டுறீங்க? அதுக்கு புத்தி இருக்கா? நம்ம பெத்தவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களே, இவ்வளவு படிக்க வைக்கிறாங்களே, அது யோசிச்சுதா? கஷ்டப்பட்டு காலேஜுக்கு போன அந்த பையனை ஏன் திட்டுறீங்க? காலேஜுக்கு போன பொண்ணா ஏன் மேடம் பஸ் ஸ்டாப்ல வந்து இவன் இவளுக்கு எங்க போச்சு புத்தி? கூட்டிட்டு போறான். ஏன் பசங்களை மட்டும் ஏன் சொல்றீங்க? அதான் அது என்ன அந்த பொண்ணையும் தான் மேடம் கேக்குறான். பொண்ணுங்களுக்கு என்ன மூளை இல்ல? தேவையில்லாம ஒரு பொண்ணு ஒரு பூரா 10 நாளைக்கு சுத்தனா அவ போறா. பெத்தவங்க படிக்க வைக்கிறாங்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு கால்ல வீழறாரு அந்த மனுஷன். தம்பி இப்ப பேசி கூட்டிட்டு போங்க. அப்ப சொல்றாரு இன்டர்ஃபியர் பண்ணப்படாத உங்க லைஃப்ல. ஆமா. 4 வருஷம் அவ படிப்பு முடிக்கிறது வரைக்கும் அவன் திரும்பி பார்க்க கூடாது, போன் கூட பண்ணக்கூடாது. இத்தனை குழப்பத்துக்கு காரணம் அவன் தான். கேக்குறான் பாத்தீங்களா? பெத்தவங்க வேணுமா நான் வேணுமான்னு. ஏதாவது புள்ள கேப்பனா அப்படி? 2010 சிவில் முடிச்சு இப்ப 3 வருஷம் உன் கையில எவ்வளவு காசு இருக்கு? தனிக்கும் அப்பாட காசு வாங்க. இப்போ 50,000 ரூபாய் கொடுக்க சொன்னோம்ல, அவனால கொடுக்க முடிஞ்சதா? முடியல. மேம் கேக்குறாங்கல்ல, 50,000 பணத்தை கொடுத்து நீ கூட்டி போன்னு சொல்றாங்கல்ல, நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் நானு. எனக்கு இந்த பாரு உனக்கு தெரியணும் ஒரே புள்ள இல்லன்னு சொல்லிட்டு இப்ப அவன் செக் கொடுத்துருந்தான் வச்சுக்கோ, தாராளமா போயிருக்கலாம். நாம 3 வருஷம் வேலை வந்து பார்க்கல. கண்ணை மறைக்குதுன்னு சொல்லி சொல்லாத. வேணாம், உன்னுடைய படிப்பை வந்து 4 வருஷம் ஒழுங்கா முடிக்கிறது பாரு. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். உங்களுடைய ஃபேமிலியில நான் தலையிட மாட்டேன், என் ஃபேமிலியில வந்து யாரும் தலையிடக்கூடாது. இதுதான் கடைசி சொல்லிட்டேன். இத பாருங்க, ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க மானத்தை பத்தியோ, உங்க நலத்தை பத்தியோ, தங்கச்சி வாழ்க்கைய பத்தியோ, அண்ணன் வாழ்க்கை பத்தியோ அவங்களுக்கு கவலை இல்ல. அத சொன்னா அவங்களுக்கு உரைக்க போறது இல்ல. அத முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. இப்ப வந்து ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க 2 பேரும் ஒன்னா வாழலாம், ஆனா அதுக்கான தகுதி அவனுக்கு இருக்கணும். அந்த பொண்ணை காப்பாத்துவான்னு நமக்கு உறுதி இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, பெத்தவங்க அவளை இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான செலவு அத்தனையும் அவங்க ஈடு கட்டிட்டு தான் அவன் வேண்டாம் சொல்லி கூட்டிட்டு போகணும். எதுவுமே அவனால முடியாது. கண்டிப்பா முடியாது மேடம். அப்ப அவ படிக்கிறது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணும்.
நான் வந்து அதான் சொல்யூஷன். அவ படிப்பு முடிக்கிறது வரைக்கும் அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல மரியாதையோட போய் பொண்ணு கேளுங்க, அவங்க பொண்ணு கொடுப்பாங்க. இத பாருமா, இப்போ உன்னை அவரோட அனுப்ப முடியாது. ஏன்னா உன்னை பாத்துக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு தகுதியும் அவருக்கு கிடையாது. இன்ஜினியரிங் முடிக்கிறது உன் கடமை. அதை முடிச்சு டிகிரியை வாங்கு. அவங்க வந்து பொண்ணு கேட்பாங்க, உங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கூட்டிட்டு போங்க பையனை. நான் வரலப்பா, நான் வரல. நான் உன்னை கையை கட்டு கேக்குறேன். நான் வரல. சரி, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நீ போமா அப்பா அம்மா கூட. போலாம் அம்மா அப்பா நான் செஞ்சு தரேம்மா. நான் செஞ்சு கொடுக்குறேன். எங்க வேணாலும் எவன வேணாலும் கல்யாணம் நான் செஞ்சு தரேம்மா. உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம நாங்க வீட்டுல உனக்கு வச்சிருக்கோம். நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீ ஆமா, இந்த அவங்க ஒத்துக்கினாங்கன்னா நான் செஞ்சு கொடுப்பேன். நானு அவங்க அப்பா தான் செய்ய சொல்லி மாட்டேன். எங்க பையனை கூட்டிட்டு போங்க. என்ன பொண்ணு மூச்ச பாரு. கூட்டிட்டு போ. நான் அப்பா தான் இழுத்துட்டேன். சொல்லிட்டாரு, நீ அந்த பொண்ணு படிச்சு முடிச்சிருவாரு, நீ யாருக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு நான் அடிக்க கூடாதுன்னு ஆமா வரல. நான் எழுதி கொடுக்கணும். நான் வரல. நான் யாரும் நம்பல. அவனை காதலிக்கிறல்ல நீ, அவன் நல்லா இருக்கணும்ல. சின்ன பையன் அவன். அவனுக்காக காத்துட்டு இருக்கேன் சொல்லு. 4 வருஷம் காத்திருப்பேன் சொல்லு. நல்லா படிப்பேன் சொல்லு. அவனுக்கு தைரியம் சொல்லியா. நீயாவது சொன்னா புரிஞ்சுக்கப்பா. இல்லை மேடம், கண்டிப்பா எங்க வீட்டுல எங்க அம்மா சாவடிப்பாங்க மேடம். இங்கே பாத்தீங்கல்ல, ஜாதி தான் மேடம் காரணம். அதுக்காக தான் மேடம் போய் சொல்றேன். நான் நினைக்கலப்பா. நீ பாப்பா. எப்படி மேடம் எங்க அப்பா எப்படி மேடம் நான் போறது? எங்க அப்பா எங்க அண்ணன் எப்படி மேடம் நான் போறது? நீ வர மாட்டேன்னு ஏண்டா சொன்னா உன்னை அதுக்காக அடிச்சாங்க. நாங்களடா ஏமாந்தோம். அதுக்காக நாங்களா ஏமாந்தோம். தம்பி, நீ வர மாட்டேன்னு சொன்னதால உன்னை அடிச்சாங்க. அவங்க நியாயமா தானே உன்னை கூட்டிட்டு போனாங்க. இவ்வளவு கெஞ்சினாங்க அவங்கிட்ட. மேடம் அவங்க ஜாதி தான் மேடம் பாக்குறாங்க. சரி, நீ இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் எப்படிப்பா காப்பாத்துல? நீ நிஜமாவே உண்மையாவே அவளை காதலிக்கிறியானா நீ சொல்லணும். படிமா, நான் இருக்கேன், நான் படிச்சு காசு சேர்த்து வைக்கிறேன், நான் வந்து உன்னை கௌரவமா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு நீ நிஜமாவே அவன் மேல மரியாதை வச்சிருக்கேனா? உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அது வெறும் ஆசை மட்டும்தான் வச்சிருக்க. நீ அதை நிரூபிச்சுக்கா. சரி மேடம், நான் எங்க அப்பா அம்மா கூட போல, அவங்க கூட போலாமா? நாங்க எங்க கூட இட்டுன்னு போயிட்டு உன்னை வச்சு நான் அது பொண்ணை காலேஜ் அனுப்பி நாங்க அசிங்கப்படுறதா? நான் வேலைக்கு பாத்துக்கிறேன் மேடம். அதுக்கு எதுக்கு அவங்களோட நீ தனியாரு? மேடம் சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க மேடம். அதை அவங்க நான் தான் தர வச்சுக்கிறாங்க. சொல்றேன். அதை நான் தர சொல்றேன். நான் ஓப்பனா சொல்றேன் மேடம். நான் இப்ப எங்க அப்பா எங்க அம்மா எங்க அண்ணன் கூட போல மேடம். சரி, போ வேண்டாம், விட்டுடு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போ வேண்டாம், நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஆனா இந்த பொண்ணு உன் கூட அனுப்ப முடியாது. ஆனா நாங்க பொண்ணு பாக்கலாமா மேடம்? நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் வேலைக்கு சம்பாதிக்கிறேன். அவ படிக்கணும், அவ படிக்க அவளை மாட்டா. டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. போன் கூட நிஜமாவே உனக்கு அவ மேல காதல் இருக்கு, அவன் நலத்துல உனக்கு ஆர்வம் இருக்குன்னா நீ என்ன பண்ணணும்னா படிமா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் இவங்களை எப்படி மேடம் நம்புறது? நாங்க எத்தனை பேர் இருக்கோம்ல, அதுக்கு சாட்சி. நான் படிக்கல மேம், எனக்கு வேணாம் இன்ஜினியரிங். படிக்காம போயிட்டு அவங்க கூட என்ன பாப்பா பண்ணுவாங்க? ஏதோ 6 ஆக போறேன். ஏன் நாங்க அப்படின்னா உனக்கு அப்படியே கொடுக்க அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான் தம்பி. மறந்துட்டேன். உனக்கு சாப்பாடு போடாம நீயும் படிக்கல, உனக்கு அறியாது. அந்த பொண்ணோட படிப்பையும் கிடைச்சிட்டியா? அந்த பொண்ணு படிச்சு முடிச்சு லாஸ்ட் படிச்ச 4வது உங்களை நம்பினா நான் வருஷம் அப்ப இட்டுன்னு போடா. அனுப்ப முடியாது மேடம். 4வது வருஷம் படிச்ச அனுப்ப முடியாதவங்களுக்கு நீ யாரு? சாரி மேடம், நான் இனி எங்க அப்பா அம்மா கூட நான் போல மேடம். நீ போகாத, அந்த பொண்ணு உன்னோட அனுப்ப முடியாது. சாரி. அவங்க அம்மா பேசிக்கிறது போட்டாமா? அவங்க அம்மா பேசிக்கிறது போட்டாமா? அவங்க அம்மா அவங்க அம்மா பேசிக்கிறது போயிட்டாமாப்பா? வந்து சொல்லிட்டு ஐயோ, என் புள்ள உடம்பு சரியில்லை கடவுளே. இப்ப அந்த பையன் டக்குன்னு அப்பா அம்மா அம்மா பேசிக்கிறது போயிட்டாமா? பேசணும் செல்லுல பேசணும்னே போயிட்டாங்க அவங்க அப்பா அம்மா கூட. ஏமா அழுகுற? இங்க வா. செல்லுல பேசணும்னே போயிட்டாங்க. உங்க அம்மா நெஞ்சு வலிக்கு போயிட்டு அம்மா செல்லுல பேசணும்னே போயிட்டாங்க. எங்களை இந்த மாதிரி குடும்பம் நாங்க இதுக்கு என்ன கருதல் பண்ணோம், நாங்க இதுக்கு என்ன துரோகம் பண்ணோம். நீ வா சாமி,
நான் நல்ல மாதிரியா செஞ்சு அழாதே தரேன்மா. ரஞ்சனா, என் தங்கச்சி வந்து ஒரு தங்கச்சியை கூட நினைக்கல மேடம் இந்த பொண்ணு. ரஞ்சனா வா ரஞ்சனா, உன் காலில் வேற ரஞ்சனா, நீ வா ரஞ்சனா. அம்மா என் பொண்ணு பெத்ததுக்காக வா ரஞ்சனா, கஷ்டப்பட்டு பெத்ததுக்காக வா ரஞ்சனா. ரஞ்சனா என்னம்மா ஏமா அம்மா நான் உனக்கு எந்த உயிருக்கு பாதிப்பு இல்லை நான் யார்ட்டையும் பாத்துக்கிறேன். சொல்லலம்மா. நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் இது சாமி. வரைக்கும் நான் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சாமி. அம்மா நான் சத்தியமா உனக்கு அவனுக்கே நான் கட்டி வைக்கிறேன். அவனுக்கே நான் கட்டி வைக்கிறேன். அவன் அப்பா அம்மா பேசிக்கலாம். அவன் போன யாருக்குமே இன்னும் சொல்லல. யார்ட்டையும் சொல்லல மேடம். நான் மாமா கிட்ட தாத்தா கிட்ட ஆயா கிட்ட கூட யாருக்குமே சொல்லலம்மா. சொல்லலம்மா. பாப்பா இது வரைக்கும் நாங்களே தான் சுத்தி சுத்தி தேடின்னு வரோம். நான் யார்ட்டையும் சொல்ல சாமி. வா ரஞ்சனா, நம்ம போலாம் ரஞ்சனா, உன் கால்ல ஏமா காலைல வந்து அந்த பொண்ணுக்கு பாவத்தை சேர்க்கறீங்க? உன் கால்ல வர ரஞ்சனா, நான் பெத்து வளர்த்ததுக்காக உன் கால்ல வர ரஞ்சனா. எங்களை வந்து இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க. நம்ம கால்ல வர ரஞ்சனா. 10 மாதம் பிறந்ததுக்காக உன் கால்ல விழுறோம்மா. என்ன அசிங்கப்படுத்துறீங்க. ஏமா இப்படி காலைல வேற கேந்திர எங்களை வந்து ஏமா இப்படி இப்படி கால் மனசோட இருக்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் போக மாட்டேங்கிற? இவ்வளவு கொடுமை ரஞ்சனா, ரஞ்சனா என்னம்மா? நாங்க யாருமே இவ்வளவு பேர் கேக்குறேன், என்னம்மா? சொல்லுமா, என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுற? சொல்லு. என்னம்மா பிரச்சனை? என்ன பார்த்து சொல்லு, என்ன பிரச்சனை? நேயர்களே, அந்த இளைஞர் உடனடியாக தனது பெற்றோருடன் செல்ல முடிவெடுத்து அதன்படி சென்றும் விட்டார். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த பெண்ணும் பெற்றோருடன் செல்ல சம்மதித்தார். அந்த பெண் தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு தன் வாழ்வை தொடர்வார் என சொல்வதெல்லாம் உண்மை நம்புகிறது. சொல்வதெல்லாம்